இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்கண்டு பொங்கல். ஸோ இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் நெய் வந்து நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறதுக்கு பதிலாட்டு நார்மல் ஒரு பானையில் கூட பண்ணிக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, சிறுபருப்பு இருக்குல்ல, அது வாஷ் பண்ணி அதை போட்டிருக்கேன் 1 ஸ்பூன். ஸோ அது கோல்டனாக ஃப்ரை ஆகும்போது நான் 1/2 கப் பச்சரிசி ஆட் பண்ண போகிறேன். பச்சரிசி கழுவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ண போகிறேன். ஸோ பச்சரிசி ஆட் பண்ணிட்டேன் நான். ஸோ அதை லைட்டாக கிண்டி கொடுத்துட்டு, இப்போ நீங்கள் 1 கப் பச்சரிசி போடுறீங்க அப்படின்னா அதுக்கு 4 பங்கு தண்ணி விடணும். அதுக்கு வந்து நேர் பாதி பால், நேர் பாதி தண்ணி. இப்போ 1 கப்னா 2 கப் பால், 2 கப் தண்ணி. ஸோ நான் 1/2 கப் ஊற்றிருக்கிறதுனால, 1/2 கப் அரிசி போட்டிருக்கிறதுனால 1 கப் பாலும் 1 கப் தண்ணியும் விட போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் 1 கப் பால் ஊற்றிட்டேன். இப்போ 1 கப் தண்ணி விட போகிறேன். ஸோ நம்ம பொங்கல் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் மூடி போட்டு நான் வந்து 2 விசில் இல்லைன்னா 3 விசில் வச்சு எடுத்துட போகிறேன். ஸோ இப்போ வந்து கல்கண்டு பொங்கலுக்கு நான் கல்கண்டு இருக்குல்ல, இதை வந்து ஒரு மிக்சியில் போட்டிருக்கேன். ஸோ இதை பவுட்ரு பண்ணிடலாம். ஓகே, ஸோ கல்கண்டை பவுட்ரு பண்ணியாச்சு. நீங்கள் கல்கண்டு இல்லைன்னா ப்ளைன் சுகர் கூட போட்டுக்கலாம். பட் இது வந்து ஒரு டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமாக ஒன்று கொடுக்கும். அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து பொங்கல் ரெடியானோன்னு போட்டு கிளற வேண்டியதான். ஸோ இப்போ வந்து பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா குழச்சிக்க போகிறேன். இப்படி ஒரு கரண்டியை வச்சு நல்லா குலைவாக கிண்டிடலாம். இப்போ வந்து நல்லா குலைவாக கிண்டியாச்சு. இதில் வந்து நான் வந்து கல்கண்டு போட போகிறேன். கல்கண்டு பவுடர் போட்டு கிண்டிடலாம். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிட போகிறேன். போட்டுட்டு கொஞ்சமாக பால் விட போகிறேன், ஒரு 1/2 கப் போல். இதை நல்லா வந்து கிண்டி கொடுக்கணும். ஒரு 3 மினிட்ஸ் போல் நல்லா கிண்டி கொடுங்க. ஸோ நம்ம நார்மல் பொங்கலுக்கு பண்ணுற மாதிரி நல்லா வரட்டணும். ரொம்பலாம் வரட்ட தேவையில்லை, நம்ம அல்வாக்கெல்லாம் வரட்டுற மாதிரியெல்லாம் தேவையில்லை. பட் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி அட்லீஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வரட்டி விடணும். ஓகே, நம்ம பொங்கல் வந்து நான் ஒரு 5 நிமிஷம் போல் வரட்டி விட்டுட்டேன். 1/4 கப்பு போல் நெய் ஊற்றிருக்கேன். ஸோ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுருங்க. ஏலக்காய் பொடி பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதோட ஃபைனல் டச்சு தாளித்து விடுறது, அதுதான் இதோட ஃபைனல் டச். இப்போ இப்படி இருக்கு பாருங்கள். கொஞ்சம் கிளுகிளுன்னு தான் இருக்கணும். ஆஸ் யூஷுவல் நான் சர்க்கரை பொங்கலுக்கு எப்பவும் சொல்லுவேன்ல, ஏன்னா கூல் ஆகும்போது கட்டி ஆகும். ஸோ இப்போ நான் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். இப்போ இதுக்கு வந்து தாளிக்கக்கூடியது, அந்த நெய்யில் வந்து கேஷ்யூ நட்டு, கிஸ்மிஸ் எல்லாம் தாளித்து போட்டுடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தாராளமாக நெய் விட்டுக்கோங்க. ஆஃப்டர் ஆல் இது பொங்கல், பொங்கலுக்கு வந்து நெய் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ நான் வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் தேசி நெய் வச்சுருக்கேன். ஸோ நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான நெய். இது ஹாட் ஆனோடனே கேஷ்யூ நட்டு, கிஸ்மிஸ் இதை வந்து நம்ம இந்த நெய்யில் ஆட் பண்ணிட போகிறோம். இந்த கல்கண்டு பொங்கலுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்டான ஃப்ளேவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு. கிராம்பு வந்து ஒரு 3-4 கிராம்பு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட சர்க்கரை பொங்கல் இல்லையா, கல்கண்டு பொங்கலுக்கு நெய்யில் வந்து கேஷ்யூ நட்டு, கிஸ்மிஸ்ஸு எல்லாத்தையும் தாளித்ததை ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சர்க்கரை பொங்கல், கல்கண்டு பொங்கல் அதுக்கெல்லாம் வந்து நமக்கு நெய் தான் டேஸ்ட்டு. இது வந்து எப்போவாது பண்ணுறது, அதனால் நல்லா தாராளமாக நெய் ஊற்றி பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ நெய் ஊற்றுறீங்களோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட். ஸோ ஓகே, நம்மளோட கல்கண்டு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கல்கண்டு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொங்கலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.